ஜீசஸ். ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவி நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 18வது சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த பிராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா, சவுலுக்கும் சத்துருக்களுக்கும் தன்னை விடுவித்த தேவனுக்காக பாடின பாட்டு தான் இந்த 18வது சங்கீதம். சோத்திரம். சொல்லப்போனால் மரணத்தினிருந்தும் கூட தன்னை விடுவித்த தேவனுக்கு ஒரு பாடின பாட்டு தான் இந்த 18வது சங்கீதம். சொல்ல, பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். சவுலு துரத்தி வருகிற பொழுது, சத்துருக்கள் துரத்தி வருகிற பொழுது கர்த்தர் தாவீதை விடுவித்தார். சோத்திரம். ஒரு ஜெயத்தை, வெற்றியை தந்தார். அதை நினைச்சு பாடின பாட்டு தான் இது. சோத்திரம். ஆண்டவர் நமக்கும் பலவிதமான ஆமென் சோத்த போராட்டத்திலிருந்து, பிரச்சனைந்து கர்த்தர் நம்மளை விடுவித்திருக்கிறார். அவர் நமக்கு பெலனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். அல்லேலூயா. சோத்திரம். பிரைஸ் லார்ட். கரங்களை உயர்த்தி ஒரு இன்னும் சோழது கரத்தை உயர்த்தி, சகாயம் பெற்று உதவி பெற்று பாடி உம்மை துதிப்பே. சகாயம் பெற்று உதவி பெற்று பாடி உம்மை துதிப்பே. உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பே. துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பாட போற, நீரன் பெலனும் என் கேடகுமா என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மைத்தான் நம்பியிருந்தேன். நீரன் பெலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, விடுவித்து என்னை மீட்டவரே, தாவீதை எல்லாம் மரணத்திலிருந்து, சத்துருவின் சவுலின் எல்லா காரியத்திலிருந்து விடுவித்த தேவனுக்கு ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுவோம். தாவீதை விடுவித்த தேவன் நம்மளையும் பல சமயங்களில் கர்த்தர் நம்மளை விடுவித்திருக்கிறார். விடுவித்த தேவனுக்கு மனதார நன்றி சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி ஆண்டவரை பாடுவோம். என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி
நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என்னை ரட்சித்து ஆசீர்வதிப்பவரே, யோசித்து என்னை உயர்த்துகிறவரே. ஆண்டவன் நம்மளை உயர்த்துகிற பொழுதும் கூட, ஆசீர்வதிக்கிற பொழுதும் கூட ஆண்டவன் நம்மளை யோசித்து பார்க்கிறாரு. யோசித்து நம்மளை உயர்த்துகிறார், யோசித்து நன்மைகளை தருகிறவர், யோசித்து ஆசீர்வாதத்தை தருகிறவர். எவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா. ரட்சித்து ஆசீர்வதிப்பவரே நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதிப்பவரே நன்றி நன்றி ஐயா. யோசித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி. மட்டும்தான் உயர்த்த முடியும். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை,
என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே ஆண்டவர் நம்மளை பெயர் சொல்லி அழைத்தவர். தாயினும் மேலாக ஸ்தோத்திரம். தாய் தந்தை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன ஆண்டவர். அவருடைய அன்பு மாறாத அன்பு. ஹல்லேலூயா. அவருடைய அன்புக்காய், அவருடைய பாசத்துக்காய், நேசத்துக்காய் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மை ஆராதிப்பே. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உயிருள்ள வரைக்கும் நான் கர்த்தரை ஆராதிப்பேன், அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே சத்தமாய் இன்னொரு தடவை சொல்லலாம். என் நாட்கள் முடியும் வரை. எல்லா பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து விடுவித்த தேவனுக்கு ஜீவன் பிரியும் வரைக்கும், என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். போன வாரம் ஃபுல்லா ஆண்டவர் கண்ணின் மணி போல பாதுகாத்தவர். எந்த சூழ்நிலையில் நம்மளை கைவிடாத தேவன். அல்லேலூயா. நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் சோத்தரிப்பேன். என்னைக்கும் நம்மள முடிஞ்சிருக்கணும். என்னைக்கோ நம்முடைய உயிர் போயிருக்கும், செத்து போயிருக்கும். இருந்தாலும் இந்த மரண காரியத்திலிருந்து, மரண பிடியிலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுவித்திருக்கிறார். பாவத்தில், சாபத்தில் சோத்திரம் அப்படி கடந்தோம். கர்த்தர் அதிலிருந்து நம்மளை தூக்காட்டி சோத்திரம் இந்த மகிமையான ஆலயத்தில் உட்கார்ந்துருக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வாழ்வு இது. நீர் தந்த இந்த வாழ்வுக்காய் நான் என்னாலும் சோத்தரிப்பேன் கடைசி வரைக்கும். அதில் முதல் சரணம் சொல்லுது, எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர், எவ்வளவா என்னில் பொறுமை கொண்டீர். நமக்காக யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க, பொறுமையாக இருக்க மாட்டாங்க, நம்மளை துரிதப்படுத்துவாங்க. சீக்கிரம், விரைவா, அப்படிதான் அந்த உலகம். சோத்திரம். ட்ரெயினுக்கு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ட்ரெயினுக்கு ஃப்ளைட்டுக்கு போகும்போது கூட சீக்கிரமாக போகணும், 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போகணும். அல்லேலூயா. ஆனால் நம்மளை நேசிக்கிற தேவன் நமக்காய் பொறுமை கொள்ளுகிற தேவன். அல்லேலூயா.
ஒருவேளை ஏசப்பாவுடைய அன்பை விட்டு தூரமாக போயிட்டோம்னா, ஏசப்பாவுடைய உறவை விட்டு தூரமாக போயிட்டோம்னா, ஆண்டவருக்கு நல்லா தெரியும், நீ எங்கே போனாலும் என் பக்கத்தில் வந்துடுவேன், என் சமூகத்துக்கு வந்துடுவேன். ஆண்டவருக்கு தெரியும். நீங்களும் நானும் வர வரைக்கும் ஆண்டவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். அதுதான் உண்மையான ஒரு தேவ அன்பு. சோத்திரம். இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரம் போனான். அவர் வர வரைக்கும் தகப்பன் பொறுமையோடு காத்திருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அந்த அன்புக்கு நிகரான அன்பு இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. நீங்க ஆமென் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம். அவர் தந்த இந்த வாழ்விற்காய் நான் என்னாலும் சோத்தரிப்பேன் அப்படின்னு பாட போறேன். அல்லேலூயா. நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் சோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். இந்த வார்த்தையை சொல்லலாமா? நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் சோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். ஏசையா 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 ஏசையா. யார் இந்த வாழ்வு தந்தாரு? ஏசையா 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 ஏசையா. எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர், எவ்வளவாய் என்னில் பொறுமை கொண்டீர். எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர், எவ்வளவாய் என்னில் பொறுமை கொண்டீர். நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை, உந்தன் அன்பிற்கு அளவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை, உந்தன் அன்பிற்கு அளவே இல்லை. சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன், கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். அப்படியே உடஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவர் தந்த இந்த வாழ்வுக்காய் இந்த பாடலை பாடி, ஒருவேளை தெரிஞ்சிருந்தால் என்னோட கூட சேர்ந்து பாடுங்க, தெரியாதவங்களை கற்றுக்கொண்டு பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உண்மையிலேயே ஒரு நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. 2019 கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆக்சிடெண்ட், கால் ரெண்டாக உடஞ்சி போச்சு. ஒரு ஷிஃப்ட்டுக்காரன் வந்து என் மேலே ஏறிட்டான். ஒரு மீட்டிங்காக போயிட்டுருக்கிறேன் பைக்கில். சோத்திரம். அடித்த வேகத்தில் நான் கீழே விழுந்துட்டேன். ஒரு லாரி அப்படி ஒரு எஸ் பெண்டு, என் முடி அப்படி அந்த லாரி அப்படி போகும்போது என் முடி அப்படியே அசையுது. ஜஸ்ட் ஒரு நூலில் கேப்பு அந்த லாரி டயரில் என்னுடைய தலை சிக்கியிருக்கும். கர்த்தர் கொடுத்த வாழ்வு இது. அதுக்காக இன்னைக்கு நான் சாட்சியாக இந்த CFF சர்ச்சில் சாட்சியாக நிற்கிறேன். அல்லேலூயா. ஏன் அன்னைக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்தாரு, ஏன் அன்னைக்கு என்னை காப்பாற்றினார்னா, இன்னும் வசந்த கொண்டு சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இன்னும் உங்களை கொண்டு சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது. தேவ திட்டம் பெருசு, தேவன் நமக்கு கொடுத்த தரிசனம் பெருசு. அதனால தான் நான் பாடுறேன், நீர் தந்த இந்த வாழ்வுக்காய் நான் என்னாலும் சோத்தரிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எல்லாரும் கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா?
நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் சோதரிப்பே. ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பே. நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் சோதரிப்பே. ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பே. இசையா 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 இசையா. எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர், எவ்வளவா என்னில் பொறுமை கொண்டீர். எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர், எவ்வளவா என்னில் பொறுமை கொண்டீர். நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை, உந்தன் அன்பிற்கு சத்தமாய் நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை. உந்தன் அன்பிற்கு அளவே இல்லை. சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன், கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன், கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எனக்கு மட்டும்தான் நன்மை செஞ்சார், என்னை மட்டும்தான் உயர்த்தி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சோத்தரம். அல்லேலூயா. யாரும் பாடுற மாதிரி தெரியல, கை தட்டுற சவுண்டும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க வைப்போம். ஹல்லேலூயா. வசந்துக்காக அல்ல, இங்கே நிற்கிறவங்களுக்காக அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு நல்ல வாழ்வை தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. சோத்திரம். அவர் தந்த இந்த வாழ்விற்கான ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். இவன் வந்தால் நான் பாட மாட்டேன் சோத்திரம், அவங்க வந்தால் பாட மாட்டேன் அப்படின்னா இந்த உலகத்தில் பாடவே முடியாது. ஆலயத்தில் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு தான் இந்த வாரம் ஃபுல்லாக ஆண்டவர் காப்பாற்றிருக்கிறார். வாட்ஸ்அப்பில் டிவியில் எல்லாத்திலும் பார்த்தா எங்கே பார்த்தாலும் சாவு சோத்திரம், விபத்தில் சாவு. கோர விபத்துலேருந்து என்ன பாதுகாத்தார், அதற்காக இந்த வாழ்வை தந்திருக்கிறீங்க. பிசியோதெரபி டாக்டர் சொல்லியிருக்காங்க 2 மணி நேரத்துக்கு மேலே நீ நிற்கவே கூடாதுன்னு. நான் ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்துக்கு மேலே நிற்கிறேன். ஒரு இல்லையா சொல்லுங்க அப்போ. ஏன்னா இந்த காலை காப்பாற்றி விட்டவர் அவர். இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் அவருக்காக நான் ஓடிட்டே தான் இருப்பேன். இல்லையா சொல்லுங்க அப்போ. ஆமாம், அவருக்காக ஓடி இந்த கால் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. நான் நினைக்கிறேன் சோத்தர் சும்மா வீட்டில் 2 தலைக்கு மேலே கால் வச்சா வேஸ்ட் ஆகிரும். அவருக்காக ஓடினா இன்னும் கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். அதுக்காக தான் சொல்ல, நீர் தந்த இந்த வாழ்விற்காய் என்னாலும் சோத்தரிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. ஸோ அந்த வார்த்தை நம்மளை டச் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வார்த்தைக்குள்ளே போயிட்டோம்னா, அது நம்முடைய வாழ்க்கையை அனுபவிச்சிட்டோம்னா பாடாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க, உங்களுக்கும் டச் ஆகிருக்கும், ஆனால் பாட முடியல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. கை தட்ட முடியல. ஒரு அல்லேலூயா. நல்ல சத்தமாக கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்பட்டு ஒரு சரணத்தை மாத்திரம் பாடிட்டு நம்ம ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர், எவ்வளவா என்னில் பொறுமை கொண்டீர். எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர்,
பொறுமை கொண்டீர். நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை. உந்தன் அன்பிற்கு அளவே இல்லை. நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை. உந்தன் அன்பிற்கு அளவே இல்லை. சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன். கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன். கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதி. சத்தத்தை உயர்த்தி நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த என் துதிப்பேன். சூழ்நிலையெல்லாம் மாறின போதும் அழைத்தவர் நீரோ மாறிடவில்லை. சூழ்நிலையெல்லாம் மாறின போதும் அழைத்தவர் நீரோ மாறிடவில்லை. இருளிலே உந்தன் வெளிச்சம் தந்தீர். கருவிலே கண்டவர் அருகிலே நின்றீர். இருளிலே உந்தனின் வெளிச்சம் தந்தீர். கருவிலே கண்டவர் அருகிலே நின்றீர். சிரம் தாழ்த்தி ஓடி வந்தேன். எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. சிரம் தாழ்த்தி கரம் என்னை சிரம் வைத்து சத்தமாய் நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதி. சத்தமாய் இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன். ஏசையா 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 ஏசையா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை